கடவுள் இல்லன்றது சயின்ஸ். ஜாதி இல்லன்றது வந்து சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி. கடவுள் இல்லன்றதும் ஒண்ணு தான், ஜாதி இல்லன்றதும் ஒண்ணு தானே. 2மே சயின்ஸ் தானேண்ணா. அப்படி இல்ல. ஜாதி இருக்கலாம். அது உன் விருப்பம். ஆனா, அது ஒரு சமூகத்தை தோல்வி து து துயரப்படுத்தும், தோல்வியடையும், சுரண்டும், துன்புறுத்தும்னா, அப்ப அது அத ஒழிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்ப அதுக்குள்ள ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் என்ற ஒரு கன்டென்ட் உருவாகுது. சமூக நீதி என்ற ஒரு கன்டென்ட் உருவாகுது. அதுதான் கடவுள். இங்க கடவுள் இல்லன்றது வந்து சயன்ஸ். நீ ப்ரூவ் பண்ணிட்டு போ. அப்ப 2மே சயன்ஸ் தான். ஆனா 2க்குமே டாபிக் வேற. ஒண்ணு அ ஜாதி இல்லன்றது சமூக நீதியா மாறுது. கடவுள் இல்லன்றது வந்து சயன்ஸா மாறுது. அப்போ இந்த சயன்ஸையும், இந்த சோசியல் ஜஸ்டிஸையும் 2த்தையும் இணைச்சவர் தான் தந்தை பெரியார். கடவுள மறுப்புன்றது வந்து கடவுள் வணங்குறவங்க மீது மிகப்பெரிய வெறுப்பை சம்பாரிச்சுக்கணுன்றதுக்காகலாம் இல்ல. அவரு சம்பாரிச்சுக்கின வெறுப்பு இந்த உலகத்துல வேற யாருமே சம்பாரிச்சுக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கட்டமைச்ச பெரியார், அவர் மீது சுமத்தப்பட்ட மாதிரியான ஒரு வெறுப்பு, அதை தாங்கிக் கொண்டு திரும்பவும் திரும்பவும் அந்த மக்களுக்கு வந்து ஒரு கடல் அலை போல அந்த கரையை நோக்கி நோக்கி வந்ததுல வந்து பெரியாருடைய ரோல் ரொம்ப முக்கியமான ரோல்.